செய்தி பார்வை அடுத்து. நாகர்கோயில், முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி மற்றும் கிளாலி ஆகிய பகுதிகளில் நிலக்கணிவடிகள் அகற்றப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர தெரிவித்தார். எல்டிடியினரால் 2064 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் நிலக்கணிவடிகள் புதைக்கப்பட்டிருந்ததாக ராணுவ பேச்சாளர் குறிப்பிட்டார். ராணுவத்தினர் மற்றும் சர்வதேச அமைப்புகள் இணைந்து நிலக்கணிவடிகளை அகற்றும் நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றன. அம்பாறை மாவட்டத்தில் நெற்கொள்வனவு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் MP திசாநாயக்க தெரிவித்தார். இதேவேளை கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் நெற்கொள்வனவு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 1 கிலோகிராம் நாட்டரிசி 38 ரூபாவுக்கும் 1 கிலோ சம்பா அரிசி 41 ரூபாவுக்கும் கீரி சம்பா 50 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்படுவதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் குறிப்பிட்டார். அடுத்த வாரத்திலிருந்து திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் நெற்கொள்வனவு முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயி ஒருவரிடமிருந்து அதிகபட்சமாக 2000 கிலோகிராம் நெல்லை கொள்வனவு செய்ய உள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் MP திசாநாயக்க மேலும் குறிப்பிட்டார்.